பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, தொழுது கொள்ள வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரிப்பீராக. எங்களுடைய இல்லங்களை உங்களுடைய தூய ஆவியானவரின் பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாகிய எங்களுடைய சரீரங்களிலே இந்த நாளிலே நீர் வாசம் பண்ணுவீராக. இந்த நாளிலே உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய சரீரங்கள் ஒவ்வொன்றும் அப்பா ருசிக்க நீங்க எங்களுக்கு அனுகிரகம் தாங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களை மறைத்துக் கொள்வீராக. நீர் எங்களை ஆழ்வை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்க பரம்பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, மனுபுத்திரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சிருஷ்டிப்புகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகம் அனைத்தும், அண்ட சராசரங்களும், ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் ஆண்டவரை ஓயாமல் துதிக்கின்றன. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை துதிக்கின்றன. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆனந்த துதி ஒளியை நாம் கேட்க பண்ணுவோமா? ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 446ஆம் பாடல் அந்த பாடல் உள்ளது. அந்த பாடலை நம்ம கருத்து உணர்வு பாடுவோமா? ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கும், ஆகாயினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாயினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயினால்
வாக்கு அப்படியே பலிக்கும். ஆண்டவர் நம்மை பார்த்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆகாய விண்மீனாய் அவருடைய ஜனம் பெருகும். ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த நாட்களில் கூட இந்த ஷட் டவுன் பீரியட்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நம்முடைய இல்லங்களை ஒரு ஆலயமாக ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. நம்முடைய இல்லங்கள் ஆண்டவர் உலாவும் இடமாக, நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர் வாசம் பண்ணும் இடமாக, நம்முடைய இல்லங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். பிரியமானவர்களே, நாம் குறுகி போகாதபடிக்கு, குன்றி போகாதபடிக்கு ஆண்டவருடைய வாக்குகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றன. ஆண்டவருடைய வாக்குகள் நம்மை பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய இல்லங்களிலே நாம் பலன் அடைவோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்க அப்பா உங்களுடைய தெய்வீக கிருபை தாங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. நான் உண்மையே பார்க்கிறேன் அப்பா, உண்மையே பார்க்கிறேன்ப்பா. எனக்கு அப்பாவும் நீங்க தான், எனக்கு அம்மாவும் நீங்க தான். ஆண்டவரே நீரே தான் வழியும் சத்தியம், எனக்கு ஜீவன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவோமா? பிரியமானவர்களே, இந்த நாளில ஜீவனுக்காக, தங்களுடைய வாழ்விற்காக அங்கே இங்கே அழைந்து திரிகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா ஆண்டவருடைய கிருபையை பாருங்க. இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை வழி நடத்தினது. இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தினது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் மருத்துவர்களுடைய முகத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் சிலர் அதிகாரம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய கண்களை உண்மையோ நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கிறது. நாங்கள் எங்க பார்ப்போம்? எங்களுக்கு அப்பாவும் நீங்க தான், எங்களுக்கு அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் இல்லங்கள் அமர்ந்தவாறே ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இல்லை, நாங்கள் யாரை நோக்கி பார்க்க முடியுமப்பா? ஆண்டவரே, நாங்கள் விட்டு வெளியில போக முடியாத சூழ்நிலையிலும் உங்களுடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் பாடுவோமா? அப்பா நான் உண்மை பார்க்கிறேன், அன்பே நான் உண்மை துதிக்கிறேன் என்ற பாடலை கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் உண்மையே பார்க்கிறோம்ப்பா என்று சொல்லி உலகத்தின் ஆழத்துல இருந்து நாம் பாடுவோமா?
ஆண்டவருடைய சமூகத்திலையும் கூட இந்த நாளில் ஆண்டவரே உமே பார்க்கிறேன்னு சொல்லி நம்ம பாடி இருக்கிறோம். ஆண்டவரே நான் உமே நான் பார்க்கிறேன், வேற எதையும் நான் பார்க்கலப்பா என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிறோம், ஆனா நமக்கு ஆண்டவர் தென்படாமல், அவருடைய முகம், அவருடைய சாயல் நமக்கு வெளிப்படாமல் இருந்ததனால் அதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க நல்ல மேய்ப்பன், நீங்க நல்ல மேய்ப்பனப்பா, நீங்க நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. இந்த நாள்ல நல்ல மேய்ப்பன் ஆகிய உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் அப்பா. நீங்க இறக்கம் பாராட்டி என்னை உங்க தோழி மீது தூக்கி சுமந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே என் பாவங்கள் அப்பா, என் சாபங்கள், என் மீறுதல்கள் நீங்க மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்போமா? ஆண்டவர் தம்மிடத்துல வருகின்ற பாவிகள் யாரையும் அவர் வெறுக்காதவர், அவர் ஒதுக்காதவர், அவர் துரத்தாதவர். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே வா நீச பாவிதா என்று என்னை அழைக்கிறேன். உங்களுடைய சமூகத்துல நான் வருகிறேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரம் இல்லைப்பா. உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒருவராகவாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்த ஆண்டவருடைய சமூகத்தை நான் பாடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன் தான்ப்பா, நான் குப்பைதான்ப்பா, என் நீதி அழுக்கான தந்தை தான் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் என்னை வெறுமையாக்குகிறேன் அப்பா, என் சுயத்தை நான் வெறுக்கிறேன் அப்பா, நீர் இந்த நாள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் பாடுவோமா? பிரியமானவர்களே, சீர்கெட்டு போய் இருந்த நம்முடைய வாழ்வை நினைத்த ஆண்டவருடைய சமூகத்தை நாம் திரும்புவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் திரும்புவோம். பிரியமானவர்களே, நம்முடைய பக்தி சில வேளைகளில் வேஷமாக இருந்தது உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுவோம், ஆண்டவருடைய சில வேளைகள் என் பக்தி வேஷமா இருந்துச்சு, என்னை மன்னிங்கப்பா. இந்த நாள் உங்களுடைய சமூகத்துல பாடுறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இருக்கிறபடியே வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லி நான் பாடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நல்லமைப்பனாகிய உங்களுடைய சமூகத்தை வந்துட்டேன்ப்பா, என்னை வெறுத்து தள்ளிடாதீங்க ஆண்டவரே. என்னுடைய வேலைக்காரங்க ஒருவனாகவாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய சமூகத்தை நான் வந்திருக்கிறேன், தயங்கி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாம் பாடுவோமா? வாணீச பாவிவா என்னை கூப்பிட்டி, என் தோஷம் தீர ரட்சகா சுத்தாங்கம் பண்ணுவி. அருள்நாயகா நம்பி வந்தேனே, தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுவே. கந்தையே என்றாலும் உமதருளால் துர்க்குணம் மாற்றுவே. அருள்நாயகா நம்பி வந்தேனே, தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுவே. அருள்நாயகா
தேசமே ஆலோக ரட்சகா அருள்நாயகா நம்பி வந்தேனே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே அருள்நாயகா நம்பி வந்தேனே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. எல்லாரும் சொல்லலாமா? அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை சுத்தமாக கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அருள்நாயகா நம்பி வந்தேனே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. அருள்நாயகா நம்பி வந்தேனே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய தூய ரத்தத்தினால நம்மளை சுத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத ஒரு விடுதலையை, உலகம் தரக்கூடாத ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய தொடுதலை, ஆண்டவருடைய அந்த விடுதலையின் வல்லமையை சரீரத்துல உணர்றவங்க எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசனம் கடந்து வந்திருக்கிறது. அந்த அருள்நாதருடைய அந்த பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. நம்மை நிரப்புகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, ஆறுதல் படுத்துகிறது. இந்த நாள் ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் நம்ம பாவங்கள் எல்லாம் விலகி இருக்கிறத நம்ம கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம உள்ளத்தை தூண்டுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. என் பாவங்களை விலக்கி போட்டீங்களோ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. என் சத்தத்தையும் கேட்டு என் கூப்பிடுதலையும் கேட்டு நீங்க இறங்கி வந்தீங்களே அப்பா, என் அருகிலேயே இருக்கிறீங்களே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாமும் கூட ஆண்டவரே இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எனக்கு தந்துட்டீங்க, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த நாளை நான் ஜெய கீதம் பாடுறேன்ப்பா அப்பா. இந்த நாட்டின் கூட நீர் கொடுத்த விடுதலை நினைத்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகமும் இப்பொழுது மகிழ்ந்து கம்பீரிக்க நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுது நான் உண்மை துதித்து பாடும் பொழுது இந்த பூலோகத்துல நான் மாத்திரம் அல்லப்பா, பரலோகத்துல கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் துதித்து கொண்டிருக்கிறபடி நான் நன்றின்னு சொல்லுவோமா? ஒரு பழைய அர்த்தமுள்ள ஒரு பாடல், அந்த பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள்ல 661ஆம் பாடல், சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் என்கின்ற பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, சீயோன் மலையில தேவாலயத்துக்கு இன்றைக்கு வர முடியலேன்னு சொல்லி நினைக்கலாம். சீயோன் குமாரர்களே, சீயோன் குமாரத்திகளே, நீங்க வர முடியலேன்னு உங்க இருதயத்துல ஒருவேளை எண்ணம் இருக்கலாம். ஆனா அந்த அருமையான சீயோன்னாதர், அந்த இம்மானுவேலர் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. நான் உங்களோடு வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த இம்மானுவேல் அவர் உங்க வீட்டுல இன்றைக்கு இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்துல என் வீட்டுல மாத்திரம் இல்ல ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல நான் போற இடங்கள் எல்லாம் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. இம்மையிலே மாத்திரம் அல்ல ஆண்டவரே, மறுமையிலும் உண்மை துதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோமா? பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கே வந்துட்டாருன்னா நம்ம அவரோடு போக ஆயத்தமாவதற்கு இந்த பாடலை பாடுவோமா? இந்த உலகத்துல ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பஞ்சம், அதே போல அப்பா ஜனங்கள் தற்பிரியராய், அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் ஜனங்கள்
அவங்க வந்து ஆண்டவரை தேடாம உலகத்தின் பொருட்களின் இச்சையிலே அவங்க மூழ்கி கிடப்பாங்கன்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இல்லங்களில் நாம் தனித்து விடப்பட்டாலும் நாம் தனியா இல்ல, நம்மோடு மணவாளன் இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த மணவாளன் என் வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்லி மகிழ்ச்சியாக நாம் பாடுவோமா? இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அந்த மணவாளன் என்னோடு இருப்பாருன்னு சொல்லி கருத்தை உணர்ந்து, இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து உற்சாகமாக நாம் பாடுவோமா? சமூகத்துல ஆண்டவரே, மணவாளரே, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே, என் கூட வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்குன்னு நீங்க வைத்திருக்கிற கிரீடம், எனக்குன்னு நீங்க வைத்திருக்கிற மறுமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீங்க எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறீங்க, விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, ரட்சிப்பின் நம்பிக்கை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உலகத்துல அநேகருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் மறுமையில நமக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இன்னைக்கு உங்களுக்கு நிரப்பி இருக்கிறாரு, நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க போற ஆண்டவருடைய சமூகத்தை சொல்ல, ஆண்டவரே, இந்த நாளுடைய வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட நீங்க 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 இறக்கம் பாராட்டி அப்பாவுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை அனல் மூட்டி எழுப்ப நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் இருதயத்துல உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கொழுந்து விட்டு எறிய உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் சீக்கிரம் வரப்போறாரு.
நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? அவரை பார்க்க நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறதா? அவர் வரும்பொழுது மாறினாதா சீக்கிரம் வாருன்னு சொல்லி கரங்களை விரித்து அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய கால்கள் ஆண்டவர் வரும்பொழுது, ஆண்டவரே மணவாளரை நீங்க வாங்கப்பா, வாங்க வாங்கன்னு சொல்லி அவரை வரவேற்க நம்முடைய கால்கள் துரிதமாய் ஓடுமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நன்றி. இந்த நாள்லையும் கூட உங்களுடைய பிள்ளையாகிய என்ன அப்பா நீங்க புதுப்பிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய ஆவினால என்ன நிரப்பி இருக்கிறீங்க, நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்பா. இன்றைக்கு உங்க தொடுதலை, உங்களுடைய மகிமை பிரசனத்தை நான் உணர உதவி செய்திருக்கீங்களே, நன்றி சொல்லி சொல்லுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறீங்க அப்பா. உண்மை விட்டு நான் தூரம் போயிருக்கலாம்ப்பா, ஆனா இந்த நாள்ல அப்பா நான் தயங்கி தயங்கி வந்து பொழுது, வா வா மகனே என்று சொல்லி என்னை அணைத்து கொண்டீர், என்னை முத்தமிட்டீர், என் கால்களுக்கு பாதரட்சி தந்தீங்க, என் கரங்களுக்கு முத்திரை மோதிரத்தை தந்தீங்க அப்பா. எனக்கு நல்ல ஒரு விலையேற பெற்ற வஸ்திரத்தை உடுத்தினீங்களே, உமக்கு நன்றிப்பா. எவ்வளவு அன்புள்ளவங்க நீங்க அப்பா. எனக்குள்ள இருந்த கரைகள் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு எனக்கு ஒரு வெண்மையான வஸ்திரத்தை நீங்க உடுத்திட்டீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். என் கால்கள் சறுக்காதபடிக்கு இன்றைக்கு என் கால்கள்ல பாதரட்சை நீங்க தந்தீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய வல்லமை எனக்கு முத்திரை மோதிரமாக இன்றைக்கு தரிப்பித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். பரிசுத்த தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் அப்பா. உங்களுடைய பிரசனத்துல நாங்கள் மகிழ்ந்து கடிகூற பண்ணியிருக்கிறீர, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உண்மையிலே வளர, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ந்து கூற, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூய பிரசனம் எங்களை நிரப்பி ஆள, எங்களுடைய இல்லத்திலே நிறைவாயிருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பரம்புதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த நாளின் காலவேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாக நாம் ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற அன்பு தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இப்பொழுது நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த நாளிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்தந்த காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்லுகிறோம். எங்களையும் இந்த செய்தி நேரத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவை நாமத்தில் சொல்லுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நமக்கு திருச்சபையின் மூலமாக, திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு இருக்கும் தலைப்பு, தூய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்பது. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சீயோன் குமாரருக்கு அல்லது சீயோன் குமாரத்திகளுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். தூய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு அது நிறைவேற்றப்பட்டதாய் காணப்படுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை நிறைவேற்றினார், இப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த தூய ஆவியானவர் நம்மீது இறங்க வேண்டுமானால், அந்த தூய ஆவியானவர் நம்மீது அசைவாட வேண்டுமானால், அந்த தூய ஆவியானவர் நம்மிலே தங்கியிருந்து நம்மை பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டுமானால் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த தூய ஆவியானவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக தூய ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் திருத்துவத்தில் ஒருவராய் காணப்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதுதான்
திருத்துவமாய் காணப்படுகிறது. திரியேக தேவன், அதிலே ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஆராதனை முடிந்த பின்பும் நாம் ஆசீர்வாதம் வழங்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்று சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்று சொல்லி நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே ஒருவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? அவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார், பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார், அவர் தேய்ச்சரவாளனாய் இருக்கிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்கலாம். மூன்றாவதாக அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? படைப்பிலே அவருடைய பங்கும் காணப்பட்டது. வேதத்திலே பார்க்கும் பொழுது இன்னுமாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தை அருளி செய்த தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே பார்க்கும் பொழுது, கன்னிமரியால் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனால் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலையும் அவருடைய பங்கு அது காணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல ஊழியத்திலும் அவருடைய செயல்பாடுகள் காணப்படுகிறது. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார், பலப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் தூய ஆவியானுடைய செயல்பாடுகளாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த தூய ஆவியானவர் யார் மேல் இறங்குவார்? தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் என்று சொல்லி. அப்படியானால் உண்மையில் மாத்திரம் என்று சொல்லி என் மேல் மாத்திரமா அல்லது உங்கள் மேல் மாத்திரமா? அப்படி அல்ல. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் தூய ஆவியானவர் யார் மீது இறங்குவார்? மாம்சமான யாவர் மீதும் அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். மாம்சமான யாவரையும் அவர் நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு செல்கிறார். அங்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்ற பொழுது அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான், அந்த 120 பேர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி இருந்தது. அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான், யூதர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவம் அவர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். புறஜாதிகள் மேலும் அல்லது ஆண்டவரை அறியாத யூதர் அல்லாத ஜனங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்குகிறவராய் இருந்தார் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தூய ஆவியானவர் யார் மீது ஊற்றப்படுகிறார்? மாம்சமான யாவர் மீதும் அவர் ஊற்றப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த தூய ஆவியானவர் யாரெல்லாம் விசுவாசித்து கேட்கிறார்களோ அவர்கள் மீது ஊற்றப்படுகிறவராய் இருக்கிறார். மாம்சமான யாவர் மேல்னா எல்லார் மீதும் ஊற்றப்பட மாட்டார். மாம்சமான யாவரும் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி அவரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் மீது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இந்த தூய ஆவியானவர் இறங்கும் போது என்ன நடைபெறுகிறது? இந்த தூய ஆவியானவர் ஒரு மனிதன் மீது, ஒரு மனுஷன் மீது இறங்கி வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது, முதலாவதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் பலன் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் தூய ஆவியானவர் நம்மிலே இறங்கி வரும் பொழுது, நம்மை நிரப்பும் பொழுது, நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பலமுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். ஆவியிலே பலன் அடைகிறோம், சரீரத்திலேயும் பலன் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16 அதில் எல்லாம் பார்க்கும் பொழுது சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் சிம்சோன் மீது இறங்கினாரோ அப்பொழுது அவன் பலனடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது பலமாய் இறங்கினாரோ அவன் பெரிய காரியங்களை செய்தான். நாம் வாசித்த அந்த வேத வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு பாலசிங்கம் அவனுக்கு எதிராக கர்ச்சித்து வருகிறது. அது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பதை போல கிழித்து போட்டான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை பலப்படுத்தின பொழுது, தூய ஆவியானவர் சிம்சோனை பலப்படுத்தின பொழுது பெலிஸ்தரை அவன் முறியடிக்கிறவனாய் காணப்பட்டான். 1000 பேரை ஒரு கழுதையின் பச்சை தாடையிலுமே வைத்து அவன் கொன்று போடுகிறவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, அலங்கத்தில் காணப்பட்ட அந்த நிலைகளை பெயர்த்து கொண்டு, கதவோடு பெயர்த்து கொண்டு அவன் மலைக்கு ஏறி சென்றான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவன் மரணத்திற்கு முன்பதாக 2 தூண்களை பிடித்து அசைத்ததினால் அங்கு அநேக பெலிஸ்தர்கள் மாண்டு போனார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது பலமாய் இறங்கினாரோ அப்பொழுது அவன் பலனடைந்தான். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது நாம் பலனடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் பலனடைகிறோம். ஆண்டவருக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நாம் எதாகிலும் செய்யத்தக்கதாக அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையும், 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கு தூய ஆவியானவருக்கு தேச்சரவாளன் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தூய ஆவியானவருக்கு தேச்சரவாளன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியானால் தூய ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எதை குறித்து? பாவத்தை குறித்து. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நன்றாகவே உணர்ந்திருப்போம். சில நேரங்களில், பல நேரங்களில் தவறு பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு தவறை செய்ய போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான மனதில் ஒரு வார்த்தைகள் எழும்பும், அல்லது உள்ளான மனதில் யாரோ பேசுகிறதை போல காணப்படும். நீ போகிறது தவறு, தவறான பாதை, நீ செய்ய போகிற காரியம் தவறானது, இதை பேசாதே, இதை செய்யாதே, இதை பார்க்காதே என்று சொல்லி நம்முடைய உள் மனதில் ஒரு வார்த்தைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். அது யார் பேசுகிறார்? அதுதான் தூய ஆவியானவர், தேச்சரவாளன். நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். இல்ல, நீ போகாத, இது தவறு என்று சொல்லி என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பாவம் செய்வதற்கு முன்பதாகவே அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு செல்லும் பொழுது அவர் கண்டித்து உணர்த்துகிறார், வேண்டாம் என்று சொல்லி. ஆனா சில நேரங்களில் அதை மீறி சென்று விடுகிறோம். அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தூய ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற பாவத்தை குறித்து, அதே போல நீதியை குறித்து என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனாயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த தூய ஆவியானவர் நம்மிலே இருக்கும் பொழுது நாம் பாவத்திற்கு விலகி வாழ முடியும், நீதி செய்ய முடியும். நியாய தீர்ப்புக்கு, ஒருவேளை அந்த காரியத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட முடியும். தூய ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இந்த தூய ஆவியானவர் நம் மீது இறங்குவதனாலே என்ன நடைபெறுகிறது? நாம் சாட்சியாய் வாழ முடியும், அல்லது கனி கொடுக்க முடியும், அல்லது ஊழியத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி பயன்படுத்த முடியும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கலாம். சாட்சியாய் கனி கொடுக்கிறவர்களாய், அவருக்காக ஏதாவது செய்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை பரியந்தமும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். இந்த உலகத்தின் கடைசி பகுதி மட்டும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் பலனடைந்து அவருக்காக சாட்சிகளாய் மாறுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் சொல்கிறது.
அப்படி என்ன சாட்சியாய் காணப்படுகிறது? கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சாட்சி எவ்வாறாக விளங்குகிறதாம்? ஆவியின் கனிகள் மூலமாக விளங்குகிறதாம். நம்முடைய சாட்சி எப்படி வெளிப்படுகிறது? ஆவியின் கனிகள் மூலமாக வெளிப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியின் கனிகள் காணப்படுகிறதோ, அவருடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் காணப்படுகிறதோ, நிச்சயமாக அவரால் சாட்சிகளாய் நிற்க முடியும். அன்பு நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். அன்பு இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. நாம் எப்படி சாட்சியாய் நிற்க முடியும்? சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சகோதரரிடத்தில் அன்பு கூற முடியாத சூழ்நிலை, நம்மை சுற்றி உள்ளவரிடத்தில் அன்பு கூற முடியாத சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ளாக அன்பு கூற முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. இவை எல்லாம் மாற வேண்டுமானால், ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால், ஆவியின் கனி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால், இந்த தூய ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்தும் பொழுது ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. ஆவியின் கனிகள் வெளிப்படும் பொழுது நாம் சாட்சிகளாய் மாற்றப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். தரிசனங்களை பார்க்க முடியும், சொப்பனங்களை பார்க்க முடியும். பிறரை ஆண்டவரிடத்தில் வழி நடத்த அது எல்லாம் ஏதுவாக அமைகிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஊழியத்தின் பாதையிலே பலப்படுத்தி அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது? இந்த தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கியிருக்கும் பொழுது, நம்மை நிரப்பி நடத்தும் பொழுது நாம் பலனடைவதோடு மாத்திரமல்ல, அவர் நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை சாட்சியாய் நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த சாட்சிகள் எப்படி வெளிப்படுகிறது? ஆவியின் கனிகள் மூலமாக அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஊழியத்திலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். சரி, இந்த தூய ஆவியானவர் இதையெல்லாம் செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்ம மீது இறங்க வேண்டுமானால், நம்மிலே தங்கி இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லிவிட்டார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அந்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்மிலே ஊற்றப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 42:1 பார்க்கும் பொழுது, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல, தாகத்தோடு எங்கு நீரோடை இருக்கிறது என்று சொல்லி தேடி திரிந்து அலைந்து அதற்காக ஏங்கி நின்று அதை பருகுவதை போல என் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என்னை நிரப்புவீர் என்று சொல்லி நம் வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த தூய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். இதற்கு நாம் எதுவும் விளைக்கிறேன்னு சொல்ல வேண்டாம், இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? என்னிடத்தில் வாருங்கள், நான் இலவசமா என்ன செய்வேன், உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த தூய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? விருப்பம் வேண்டும், வாஞ்சை வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். விருப்பத்தோடு வாஞ்சியோடு அவரை நோக்கி கூப்பிட்டும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 10:44 பார்க்கும் பொழுது, வசனத்தை கேட்ட ஜனங்களுக்குள்ளாக அந்த விருப்பம் இருந்தது, அந்த வாஞ்சை இருந்தது. பேதுரு பிரசங்கிக்கிற பொழுது அந்த விருப்பமும் வாஞ்சையும் அவர்களுக்குள் இருந்ததினாலே அன்றைக்கு அவர்கள் எல்லோரும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? யோசித்து பார்ப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டுமானால் விருப்பமும் வாஞ்சையும் நமக்குள் காணப்படும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை நிரப்புவார். எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் தம்முடைய தூய ஆவியினால் நிரப்பி நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவருக்காக செய்யத்தக்கதாக நம்மை உபயோகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் விருப்பம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை என்று சொன்னால் அந்த தூய ஆவியானவரை நாம் அசனை பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது? சிந்தித்து பார்ப்போம். நாம் வேதத்திலே பார்த்தோம், தூய ஆவியானவர் என்று சொன்னால் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, அவர் யார் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவார் என்று சொல்லி பார்த்தோம். அவ்வாறாக நிரப்பப்படும் பொழுது, தூய ஆவியானவரால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது, ஒரு மனுஷி நிரப்பப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது? பலன் அடைகிறார்கள், கண்டித்து உணர்த்தப்படுகிறார்கள், சாட்சியாய் மாற்றப்படுகிறார்கள். அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்?
அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, வாஞ்சித்து கூப்பிடும் பொழுது, எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த தூய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு விருப்பத்தோடு காணப்படுகிறீர்கள்? நீங்கள் பலனடைய வேண்டுமா? பாவத்திற்கு விலகி வாழ வேண்டுமா? ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? சாட்சிகளாய் நிலைநிற்க வேண்டுமா? அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அந்த தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழத்தக்கதாக அவர் நமக்கு உதவி செய்வாராக. தூய ஆவியானவர் உங்கள் மேல், என் மேல், நம்மேல் இறங்குகிறவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற அன்பு தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். தூய ஆவியானவரே, நீர் எங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எங்கள் மீது இறங்கி வரும் பொழுது நாங்கள் பலனடைகிறவர்களாய் காணப்படுகிறோமே. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுகிறோமே. பாவத்திலிருந்து வெளிவரும் பொழுது நாங்கள் கனியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களை நீர் பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக இதாகிலும் செய்யத்தக்கதாக எங்கள் மீது உங்களுடைய ஆவியை ஊற்றி தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் ஜனங்களை உம்மிடத்தில் வழி நடத்தத்தக்கதாக எங்களை நீர் நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக இதாகிலும் செய்யத்தக்கதாக எங்களை பலப்படுத்துகிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாங்கள் விருப்பத்தோடு, வாஞ்சியோடு, மன விருப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு காத்திருக்கத்தக்கதாக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறினதை போல எங்கள் ஆத்மா மீது வாஞ்சித்து எப்பொழுதும் கதறத்தக்கதாக உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு சாட்சிகளாய் எங்களை மாற்றினாண்டவரே. இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். கனி தருகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். எங்கள் மூலமாக அநேகர் இடத்தில் வர வேண்டும். அதற்கு எங்களை பலப்படுத்தி பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பட்ட குறைகளை மனித குற்றங்கள் நீக்குங்க. துதிக மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென்.